சுதந்திரத்திற்கு முன் இந்திய பொருளாதாரத்தின் தொடக்கத்தை எந்த காலகட்டம் குறிக்கிறது? எஸ், முன்னாடி நமக்கு வந்து பார்த்தோம்னா ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலகட்டம் தொடங்கினா அதுதான் நமக்கு மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? அந்த காலனித்துவத்தின் ஆட்சி வரும்போது தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களினுடைய சுரண்டல் அதிகமாச்சு. அப்போ தான் நம்மளுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது பாதிப்படைஞ்சிச்சு. அப்போல இருந்து தான் கணக்கு எடுத்துக்க முடியும். மன்னர்கள் ஆட்சி கிடையாது. ஆங்கிலேயருக்கு முன்னாடி மன்னர்கள் ஆட்சி தான். சுதந்திரத்திற்கு பிந்தையங்கிறதுக்கும் இந்த கேள்விக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான பதில். அடுத்த கேள்வி, சுதந்திரத்திற்கு முன் இந்திய பொருளாதாரம் முதன்மையாக டேஸை அடிப்படையாக கொண்டிருந்தது. உங்களுக்கு ஒரு இமேஜ் நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இந்த இமேஜஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீனில் மார்க் பண்ணியிருக்கக்கூடியது அக்ரிகல்ச்சரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது அடுத்த இமேஜ் உங்களுக்கு. இந்த க்ரீனில் மார்க் பண்ணியிருக்கக்கூடியது அக்ரிகல்ச்சர், தென் வந்து இந்த ப்ளூவில் மார்க் பண்ணியிருக்கக்கூடியது இண்டஸ்ட்ரி, தென் இந்த ஆரஞ்சில் மார்க் பண்ணியிருக்கக்கூடியது சர்வீஸ். இந்த 3 துறைகள் தான் நமக்கு வந்து நம்ம லேட்டஸ்ட்டாக பார்ப்போம். அதாவது விவசாயத்துறை, தென் அதுக்கடுத்து தொழில்துறை, தென் அதுக்கடுத்து சேவைத்துறை அப்படிங்கிற 3 கேட்டகரி பிரிச்சிருப்போம்ல, அந்த 3 கேட்டகரியை தான் நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் 1950 காலகட்டத்திலிருந்து 2010 வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த இமேஜிலிருந்து உங்களுக்கு பின்னாடி நிறையா கேள்விகளை உங்களுக்கு நான் வந்து எரேஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஏன்னா இந்த ஒரு இமேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான கிளாரிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றதுக்காக. சரிங்களா? ஓகேவா? பார்த்துட்டிங்களா? அப்போ நமக்கு சுதந்திரத்திற்கு முன்னாடி இங்கே பாருங்கள், 50 காலகட்டத்திலேயே டாப்பில் இருக்கக்கூடியது விவசாயம் தான் அப்படின்னா அதுக்கு முன்ன காலகட்டத்திலையும் கண்டிப்பான முறையில் எதுப்பாக இருக்கும்? விவசாயம் தான் இருக்கும். கரெக்டு தானே? எஸ், 50 அப்படின்னா 50க்கு முன்னாடியும் கண்டிப்பான முறையில் விவசாயம் தான் இம்பார்ட்டன்ட் வகிச்சிருக்கோம். தென் அடுத்த கேள்வி பாருங்கள், இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனித்துவத்தின் பொருளாதார தாக்கம் என்ன? பிரிட்டிஷ் காலனித்துவத்தினுடைய பொருளாதார தாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தொழில்மயமாக்கல். எதுக்கு எடுத்தாலும் சில அது அந்நிய நாட்டு பொருட்களை உள்ளே கொண்டுட்டு வந்து அதிகமான உற்பத்தியை பெருக்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய டிவைசஸ் இங்கே கொண்டு வந்தாங்கல்ல, அதுதான் தொழில்மயமாக்கல். மற்றும் வளங்களை வடிகட்டுதல்னா சுரண்டல்பா. சரிங்களா? இங்கேருந்து எடுத்து அவங்க கொண்டுட்டு போய் வச்சுக்கிட்டாங்கல்ல, இதுதான் பிரிட்டிஷோட முக்கியமான பொருளாதார தாக்கமாக நமக்கு இருந்துச்சு. தென் அடுத்து, சுதந்திரத்திற்கு முந்தைய காலத்தில் இந்திய பொருளாதாரத்தின் ஆதிக்கம் செலுத்திய துறை என்ன துறை? இது நமக்கு சேம் கொஸ்டின், அதே கொஸ்டின் தான், அப்படி நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். தென் 25வது கேள்வி, இந்தியா சுதந்திரத்திற்கு முந்தைய காலத்தில் ஜமீன்தாரி முறையின் முக்கியத்துவம் என்ன? ஜமீன்தாரி என்ன பண்ணாங்க அப்படின்னா நில வருவாய் சேகரிப்பு மற்றும் நிர்வாகம். ஜமீன்தாருக்கு மேலே பிரிட்டிஷ்காரங்க இருப்பாங்க. இவங்க விவசாயிகிட்ட இருந்து வாங்கி 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 அந்த குறிப்பிட்ட ஏரியாவை நிர்வாகம் பண்ணுவானுங்க. அதுதானே இந்த ஜமீன்தாரி முறையில் இருந்துச்சு. அதுதான் ஆப்ஷன் டி. மத நல்லிணக்கமாக சம்மந்தம் இல்லை. விவசாய உற்பத்தியை மையப்படுத்துதலா? அவங்ககிட்ட இருந்து பிடுங்குற வேலை தான். விவசாயிகளுடைய நிலத்தை மறுபகிர்வு செய்தலா? அந்த வேலையெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. எவன் வரி கொடுத்தாலும் அவனுக்கு கொடுத்துறது. கரெக்டு தானே? எஸ், ஆப்ஷன் டியாக தான் இருந்துச்சு. இந்த ஜமீன்தாரி முறை அப்படிங்கிறது நமக்கு முகலாயரினுடைய காலகட்டத்தில், பிரிட்டிஷனுடைய ஆட்சி காலகட்டத்தில் நமக்கு உள்ளே வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட்டுக்கும் நிலத்தில் வச்சு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு புரோக்கர் வேலை பார்த்தவங்க தான் இந்த ஜமீன்தார். சரிங்களா? என்னடா புரோக்கர்னு கேவலமாக சொல்கிறேன்னு யோசிக்க வேணாம். கிட்டத்தட்டன்னு சொல்ல வேணாம். அதுதான் அந்த பார்த்துட்டு அவங்களுக்கான சில கமிஷனையும் எடுத்துக்கிட்டாங்க. அப்படி தானே? அதானே போச்சு. அதான் நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இந்த ஜமீன்தாரி முறை, ஜாகீர்தாரி முறை அப்படிங்கிறதெல்லாம் அடிக்கடி கேள்விகள் கேட்பாங்க. இந்த ஜமீன்தார் அப்படின்னு பார்த்தோன்னா யார் அப்படின்னு பார்த்தோன்னா பிரிட்டிஷ்க்கு கீழே ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க தான். ஜாகீர்தார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாருன்னா அவங்களும் நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க தான். இவங்களும் வரி வசூல் பற்றி பேசக்கூடியவங்க தான். இவங்களும் வரி வசூல் பண்ணி கொடுக்கக்கூடியவங்க தான். அப்போ இந்த ஜமீன்தாருங்கிறது முன்னொரு காலகட்டத்தில் இருந்து பரம்பரையாக வரக்கூடியவங்க. ஜாகீர்தார் அப்படிங்கிறவங்க நமக்கு யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லுவோம்ல, கவர்மெண்ட் எம்ப்ளாயி, இவங்களால நியமனம் செய்யப்பட்ட ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் இந்த ஜாகீர்தார். தென் அதுக்கடுத்து இவங்களுடைய பையன் வர முடியாது, இன்னொரு நபரை நியமனம் பண்ணுவாங்க. இப்படி தான் மாறி மாறி வந்துச்சு. அதுதான் ஜமீன்தாருக்கும் ஜாகீர்தாருக்கும் உண்டான முக்கியமான விஷயங்களாக மென்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? சரி, அது போக இந்த நிலையான நிலவரி திட்டம் அப்படிங்கிறதெல்லாம் இதோட கேட்டகரியில் உள்ள 1793 கார்ன்வாலிஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி நமக்கு பார்ப்போம். சரிங்களா? இதன் அடுத்த கேள்வி, பின் வருவனவற்றுள் எது சுதந்திரத்திற்கு முன் இந்தியாவின் பொருளாதார போராட்டங்களுக்கு முக்கிய காரணியாக இருந்தது? எஸ், சுதந்திரத்திற்கு முன்னாடி என்னப்பா? சேம் அதே கொஸ்டின் தான், பட் கேள்விகளை மட்டும் வித்தியாசமாக கேட்போம். சரிங்களா? எஸ், காலனித்துவ சுரண்டல் அப்படிங்கிறது தான். தென் அடுத்த கேள்வி, சுதந்திரத்திற்கு சற்று முன்பு இந்திய பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்கதை தாக்கத்தை ஏற்படுத்திய நிகழ்வு என்ன?
சுதந்திரத்திற்கு கொஞ்சம் முன்னாடி, அந்த 47க்கு கொஞ்சம் முன்னாடி எந்த நிகழ்வுனால நம்மளுடைய அந்த ஒரு சின்ன ஒரு போராட்டம் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அப்படிங்கிறதா, சரிங்களா? இந்திய பொருளாதாரத்தின் குறிப்பிடத்தக்க தாக்கம் ஏற்படுத்தியது என்ன காரணம்? அந்த குறிப்பிட்ட ஒரு மந்த நிலை தான், சரிங்களா? ஒரு மந்தநிலை நிகழ்வு, அதாவது பொருளாதார மந்தநிலை அப்படிங்கிறத மெயினான விஷயம். பொருளாதாரத்தில் மந்தநிலை ஏற்பட்ட அந்த நிகழ்வுகள் தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. மற்ற விஷயங்கள்லாம் சுதந்திரத்திற்காக ஏற்பட்டப்பட்டது தான், சரிங்களா? பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ஒரு பெரிய ஒரு தாக்கம் ஏற்பட்டுச்சு, ஒரு மந்தநிலை ஏற்பட்டுச்சு. தென் சுதந்திரத்திற்கு முன் இந்திய பொருளாதாரம் டேஸ் ஆல் வகைப்படுத்தப்பட்டது. எவற்றால் வகைப்படுத்தப்பட்டதுன்னா, விவசாயத்தினுடைய அடிப்படையில் தான் வகைப்படுத்தியிருப்பாங்க சுதந்திரத்திற்கு முன்னாடி. தென் அடுத்த கேள்வி, சுதந்திரத்திற்கு முந்தைய இந்தியாவில் பிரிட்டிஷ் கொள்கையால் எந்த தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டது? சுதந்திரத்திற்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த ஜவுளி தொழில் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது அடைஞ்சிச்சு, சரிங்களா? ஸோ சுதேசி அப்படிங்கிறதுலாம் பின்னாடி வரும்ல, அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் எந்த 5 ஆண்டு திட்டத்திலிருந்து பொது விநியோக திட்டம் நிரந்தரமாக மாற்றப்பட்டது? பொது விநியோக திட்டம் எந்த 5 ஆண்டு திட்டத்தில் இருந்துன்னா 7வது 5 ஆண்டு திட்டத்துக்கு அப்புறம் நிரந்தர திட்டமாக மாறியது. அதுக்கு முன்னே டெம்பரரியாக தான் இருந்துச்சு. 7வது 5ஆண்டு திட்டத்தினுடைய காலகட்டம் 1985 1990 இடையிலான காலகட்டம். இந்த காலகட்டத்தினுடைய ஆட்சியாளர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜீவ் காந்தி, சரிங்களா? ராஜீவ் காந்தி தான் இந்த காலகட்டத்தினுடைய ஆட்சியாளராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் இந்த 7வது 5ஆண்டு திட்டத்தினுடைய ஒரு சில முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொருளாதாரத்தில் 5% அப்படிங்கிறத டார்கெட்டாக கொண்ட ஒரு 5ஆண்டு திட்டம் தான் இந்த 5ஆண்டு திட்டம். அது மட்டும் இல்லாமல் முன்னணி தொழில்களை உருவாக்குறது ஒரு நோக்கமாக இருந்துச்சு, சரிங்களா? இந்த 5ஆண்டு திட்டங்களை பற்றி நம்ம நெக்ஸ்ட் முன்னாடி ஒரு வீடியோவை கொடுத்துருக்கோம், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவும் நம்ம கொடுத்துருப்போம், சரிங்களா? அதே மாதிரி உள்நாட்டில் உற்பத்தி அதிகரிக்கணும், சரிங்களா? இந்த தொழில் சார்ந்த விஷயங்களே உங்களுக்கு தெரியும். உள்நாட்டில் உற்பத்தி அதிகரிக்கணும், இறக்குமதியை குறைக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு நோக்கமாக நமக்கு கொண்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, வேலை வாய்ப்பை கிராமப்புறங்களில் உண்டாக்கணும், சரிங்களா? எதுப்பா? வேலை வாய்ப்பை கிராமங்களில் அதிகமாக உண்டாக்கணும் அப்படிங்கிறத டார்கெட்டாக கொண்ட ஒன்று தான். தென் அது போக விவசாயிகளுக்கு ஒரு சில ஆதரவுகள், லைக் அந்த பயிர்க்கடை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, விவசாயிகளுக்கு ஆதரவுகள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுமே இந்த 5ஆண்டு திட்டத்தினுடைய ஒரு நோக்கமாக தான் நமக்கு கொண்டிருந்தாங்க, சரிங்களா? வேறு என்னப்பா, ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தை கூட இந்த 5ஆண்டு திட்டங்கள் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா ஜவஹர்லால் நேரு ரோஜ்கார் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஜவஹர்லால் நேரு ரோஜ்கார் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வேலை வாய்ப்பு திட்டம் தான், சரிங்களா? ரோஜ்கார் யோஜனாங்கிறது ஒரு வேலை வாய்ப்பு திட்டம். இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இந்த 5% டார்கெட்டில் இருந்து கிட்டத்தட்ட 6% வரைக்கும் நமக்கு ரிசல்ட் கிடைச்சதாகவும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 5லிருந்து 6% வரைக்கும் நமக்கு ரிசல்ட் கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இந்த 7வது 5ஆண்டு திட்டங்களில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ். தென் 7வது 5ஆண்டு திட்டத்தினுடைய இலக்கு வளர்ச்சி விகிதம் என்னவா இருந்துச்சு? டார்கெட் அப்படிங்கிறது அச்சீவ் பண்ணது 6%. 7வது 5ஆண்டு திட்டத்தை தொடங்கிய இந்திய பிரதமர் யாருப்பா? இப்பயே நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஆப்ஷன் ஏ ராஜீவ் காந்தி. ராஜீவ் காந்தியை பற்றின ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஏன்னா அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தானே. 1944 அந்த காலகட்டத்தில் இருந்து 1991 இந்த காலகட்டத்தில் இவங்களுடைய காலகட்டம், சரிங்களா? இவர் பிறந்து இறந்தது எந்த காலகட்டத்தில் இவர் தலைமை தாங்கியிருப்பார் அப்படின்னா 1984 1989 வரைக்கும் இவர் தலைமை தாங்கியிருப்பார், சரிங்களா? 89 வரைக்கும் தலைமை தாங்கியிருப்பார். அந்த 85 90 இந்த காலகட்டத்தை தான் நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 1985 90 வரைக்கும் 7வது 5ஆண்டு திட்டம். இவர் தலைமை தாங்கினது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 84 89 வரைக்கும் இவர் தலைமை தாங்கியிருப்பார். எந்த கட்சி சார்ந்தவர்ப்பா? இந்தியன் நேஷனல் காங்கிரஸை சார்ந்த ஒரு நபர் தான். தாய் யாரு? இந்திரா காந்தி. மனைவி யாரு? சோனியா காந்தி. மக்கள் யாரு? ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் மக்களாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? இவரை பற்றி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குப்பா. யாருப்பா இவரை பற்றி? 40 வயதில் பிரதமர் ஆனவர். 40 வயதில் பிரதமர் ஆனவர் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எப்போ பிரதமர் ஆனார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்திரா காந்தி கொலை செய்யப்பட்ட பிறகு பிரதமர் ஆனார். 40 வயதில் பிரதமர் ஆனதுனால இவர் இளம் பிரதமர் அப்படின்னு கூட இவர் சொல்லுவாங்க, சரிங்களா? நம்ம பெரியவர் தாத்தாலாம் நமக்கு மோடி ஐயாலாம் கொஞ்சம் லேட் ஆனவர் தானே, அதை நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்கப்பா, சரிங்களா? சரி, ஓகே.
தென் அதுக்கு அடுத்து டிஜிட்டல் இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அடித்தளமிட்டவர் கூட இவரை கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் அது கூட கொஞ்சம் நார்மலான விஷயம் தான். சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வேறு என்னப்பா இருக்கும்? வித்யாலயா பள்ளி, நோவாதயா வித்யாலயா பள்ளி நிறுவனர். எஸ், அதை மறந்துட்டு பார்த்தீங்களா? ரொம்ப முக்கியமானது. நவோதயா வித்யாலயா பள்ளி ஸ்கூல் இருக்குல்ல, வித்யாலயா பள்ளிகளை நிறுவிய ஒரு நபராக மென்ஷன் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா கூட, ரஷ்யா கூட, சீனா கூட, அவங்க கூடலாம் வந்து உறவுகளை வலுப்படுத்தியிருப்பார், நட்புறவுகளை வந்து வலுப்படுத்தியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பார் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 87 இலங்கைக்கு உண்டான ஒரு ஒப்பந்தத்தை கூட இவர் வந்து மேற்கொண்டிருப்பார் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவாங்க. அது பின்னாடி ஒரு ப்ராப்ளம் ஆச்சு அப்படிங்கிறதுலாம் நமக்கு ஞாபகம் வரும். இவரினுடைய காலகட்டத்தில் தான் இன்னொன்று விஷவாயு, போபால் விஷவாயு விபத்து 1984பா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1984 போபால் விஷவாயு அப்படிங்கிறது நடந்துச்சு. 89 வந்து தோல்வி அப்படிங்கிறது கூட நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன காரணத்தினால 89லனா இந்த போபால் விஷவாயுனுடைய தாக்கத்தினுடைய விளைவுகள்னால இவருக்கு வந்து ஒரு சின்ன நெகட்டிவான ஒரு பேர்கள் அப்படிங்கிறதுலாம் வந்திருக்கும். அதனால் இவருக்கு வந்து 89 நடந்த தேர்தலில் வந்து தோல்வி அடைஞ்சிருப்பார் அப்படிங்கிறத வச்சு இவருடைய லைஃப் வந்து முடிஞ்சிருக்கும். 89 இவருடைய தலைமை அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கும். தென் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு பாரத ரத்னா விருது வந்து இந்த இறந்த காலகட்டம் 1991 கொடுத்துருப்பாங்க பாரத ரத்னா விருது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. தென் இவர் வந்து க்ளோஸ் ஆனது எப்பப்பா? ஒரு தற்கொலை குண்டு தாக்குதலில் வந்து ஒரு உயிரிழந்திருப்பார் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இருக்கட்டும், ஓகேங்களா? சரி, அது வந்து பின்னாடி நம்ம பார்த்துப்போம். அவரை பற்றி மட்டும் பார்க்கும்போது இப்போ இந்த பாயிண்ட்ஸை மட்டும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. தென் அடுத்து பாருங்களேன், இந்தியாவில் 7வது ஐந்தாண்டு திட்டம் எப்போது செயல்படுத்தப்பட்டது? ஆல்ரெடி பார்த்துட்டோமா? 85லேருந்து 90. தென் 7வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய முக்கிய கவனம் என்னப்பா? எஸ், வறுமை ஒழிப்பு, வேலை வாய்ப்பு. ஒன்று முக்கியமாக சொல்லியிருந்தோமா? வறுமை ஒழிப்பும் வேலை வாய்ப்பு உருவாக்கமும் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருந்ததுப்பா. தென் 1வது ஐந்தாண்டு திட்டத்தின் போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் யார்? 1வது ஐந்தாண்டு திட்டத்தின் போது இந்தியாவினுடைய பிரதமர் யார் அப்படிங்கிறத இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஃபஸ்ட்டு யார் உள்ளே இருந்திருப்பா? ஜவஹர்லால் நேரு இருந்திருப்பார். நேருவை பற்றி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாமா? நேரு பிறந்தது எப்பப்பா? 1889 பிறந்திருப்பார். 1964 வந்து இறந்திருப்பார். எந்த காலகட்டம்? 1947 ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட்லேருந்து இவர் சாகக்கூடிய அந்த காலகட்டம் வரைக்கும் 1964 வரைக்கும். எந்த நாள் அப்படின்னு பார்த்தோன்னா 27 மே 1964, 1964 மே மாதம் 27ஆம் தேதி தான் மரணம் எழுதியிருப்பார். எழுதக்கூடிய அந்த காலகட்டம் வரைக்கும் ஆட்சியில் இருந்திருப்பாருன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எஸ், என்ன கட்சி? இந்தியன் நேஷனல் மூமெண்ட். யார் தந்தை? யார் இவருக்கு முன்னாடி? எஸ், மோதிலால் நேரு அப்படிங்கிறதா. இவங்களுடைய மகள் யார்? இந்திரா காந்தி. சரிங்களா? தென் இவரை பற்றி நமக்கு நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுன்னா இந்தியாவினுடைய முதல் பிரதமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவினுடைய முதல் பிரதமர் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்? 47, 57, 67, கிட்டத்தட்ட 17 வருஷமா? 17 வருஷம் கண்டினியூஸாக பிரதமர் பதவியில் இருந்த ஒரு முக்கியமான ஒரு ஆள் அப்படின்னா இவரை தான் மென்ஷன் பண்ணுவாங்க. முதல் பிரதமர் 17 வருஷம் கண்டினியூஸாக இருந்தவர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவாங்க. நவீன இந்தியா அப்படிங்கிற கனவை வந்து முன் வச்சவர் இவர் தான். தென் அதே மாதிரி ஐந்தாண்டு திட்டங்களை கொண்டு வந்தவர் அப்படிங்கிறவர் இவர் தான். தென் PSU பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை கொண்டுட்டு வந்தவரும் இவர் தான். தென் அது போக கல்வித்துறை சார்ந்த விஷயங்களில் வந்து ஐஐடி சொல்லுவோம்ல, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, தென் IIM இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், தென் வந்து எய்ம்ஸ் ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி பல நிறுவனங்களை கொண்டுட்டு வந்ததுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவரும் இவரை தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் UGC யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் மூலமாக உயர்கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு நபரும் இவர் தான். சரிங்களா? இப்படி பல விஷயங்களை நமக்கு வந்து மென்ஷன் பண்ணலாம். எஸ், குழந்தைகள் தினம், சில்ட்ரன்ஸ் டே நவம்பர் 14 அப்படிங்கிறத நமக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. தென் அது போக இது மட்டும் இல்லை, இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. பட் அந்த அத்தனை விஷயங்களும் இந்த ஒரு கேள்வியை மையமாக வச்சு நம்ம பார்க்க வேணாம். இவரை பற்றி பார்க்கும்போது நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு இந்த எக்கனாமிக்ஸோட டாப்பிக்கில் இப்போ நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பின்னாடி நம்ம நிறையா பார்ப்போம். சரிங்களா? சரி, ஓகே. தென் அது போக மரணம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கட்டும். பாரத ரத்னா விருது வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரத ரத்னா 1955
55 55ல் நமக்கு வந்து பாரத ரத்னா விருதுன்னு சொல்லுவாங்க. டெல்லியில் நமக்கு வந்து ஒரு மியூசியம் இருக்குது அப்படிங்கிறதையும் நமக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, இவ்வளோ நமக்கு போதும். அடுத்த கேள்வி போகலாம். இந்தியாவின் முதலாவது 5 ஆண்டு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 51லிருந்து 56 காலகட்டம். முதலாவது 5 ஆண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுத்தது விவசாயத்துக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. ஏன்னா ஒரு பஞ்சத்தில் பல பேர் செத்துட்டு இருக்கிறதுனால விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா தான் கொஞ்சமாவது உயிரோடு இருக்க முடியுன்றதுக்காக தான். தென் 38 இரண்டாவது 5 ஆண்டு திட்டத்தில் கனரக தொழில்களின் கவனம் செலுத்த பரிந்துரைத்த குழு என்ன குழு? எஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட், மஹாலனோபிஸ் குழு. இந்த குழு பற்றி ஒரு சில விஷயங்கள் வேணால் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அந்தளவுக்கு எஸ், ஓகே. இவர் வந்து ஒரு நபரை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்களா? எஸ், அதை பற்றி நம்ம பார்ப்போம். இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மஹாலனோபிஸ் குழுவை பற்றி ரொம்ப காமனான விஷயத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபுல்லாக உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ண வேணாம். ஸோ காலகட்டத்தை மட்டும் சொல்கிறேன். 1953ல் நமக்கு இவருக்கான ஒரு மாதிரியை வந்து உருவாக்கி கொடுத்துருப்பாரு. இவர் வந்து இவருடைய கருத்துக்களில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உள்நாட்டு பொருட்களினுடைய உற்பத்தியும் ஏற்றுமதி இறக்குமதியை பற்றி ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்லியிருப்பார். ஜஸ்ட் இவருக்கான அந்த பரிந்துரை விஷயங்களை 1953ல் பப்ளிஷ் பண்ணார் அப்படிங்கிற ஒரு விஷயம். இவர் தான் செகண்ட் 5 ஆண்டு திட்டங்களை உருவாக்குறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருந்திருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நார்மலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? என்ன பாருங்களேன், கனரக தொழில்களில் கவனம் செலுத்த அப்படின்னா இந்த தொழில்களில் அதிகமான உற்பத்தியை பெருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இவர் டார்கெட் கொடுத்துருப்பாரு. அப்படி உற்பத்தியை நம்ம பெருக்கும் போதே நமக்கு உண்டான தேவைகளை நம்ம வந்து பூர்த்தி பண்ணிக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த மஹாலனோபிஸ் குழு வந்து 1953ல் தன்னுடைய பரிந்துரைகளை வந்து சமர்ப்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இந்தியாவில் 6வது 5 ஆண்டு திட்டம் எப்போது செயல்படுத்தப்பட்டது? 6வது 5 ஆண்டு திட்டம் 80லிருந்து 85. நம்ம 7வது எப்போ பார்த்தோம்? 85லிருந்து 90 நம்ம பார்த்தோம். இப்போ 6வது வந்து 80லிருந்து 85. தென் அதுக்கடுத்து இந்த 5 ஆண்டு திட்டங்களை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ 39 முடிஞ்சா 40 ஒரு கேள்வியோடு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த டியூரேஷன் நமக்கு 15 மினிட்ஸ் நமக்கு வந்து போதும், அதுக்கு மேலே வேண்டாம். சரிங்களா? 40வது கேள்வி பாருங்கள். 6வது 5 ஆண்டு திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன? தொழில்துறை வளர்ச்சியை துரிதப்படுத்தியது தான் முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. சரிங்களா? 6வது 5 ஆண்டு திட்டத்தின் போது இந்தியாவினுடைய பிரதமராக இருந்தவர் யார்? ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் இது. இந்த 6வது 5 ஆண்டு திட்டத்தை பற்றின ஒரு சில இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டை போன வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். நான் உங்களுக்கு இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு ஆன்சரை நான் சொல்லிவிட்டு வீடியோட எண்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் சில விஷயங்கள் இருக்குது, அதையும் சேர்த்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரியா? சரி, இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி, இந்திரா காந்தி. 6வது 5 ஆண்டு திட்டத்தின் போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் இந்திரா காந்தி. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவிலேயே பல கண்டென்ட் பார்த்துருக்கோம். தென் 6வது 5 ஆண்டு திட்டத்தை உருவாக்குவதற்கு எந்த அமைப்பு பொறுப்பேற்றது? 6வது 5 ஆண்டு திட்டத்தை உருவாக்குவதற்கு எந்த அமைப்பு பொறுப்பேற்றது? எஸ், ஆப்ஷன் ஏ, இந்திய திட்டக்குழு தான். ஆர்பிஐயோ நிதி அமைச்சகமோ நிதி ஆயோக கிடையாது. தென் அடுத்த கேள்வி, 6வது 5 ஆண்டு திட்ட காலத்தில் பொருளாதார கொள்கைகளில் மாற்றங்களுக்கு வழிவகுத்த குறிப்பிடத்தக்க நிகழ்வு என்ன? இந்த 6வது 5 ஆண்டு திட்டத்தில் பொருளாதார கொள்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குவதற்கு காரணமாக நிகழ்ந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ், பொருளாதார தாராளமயமாக்கல் தான். அந்த எல்பிஜி பற்றி பின்னாடி நம்ம பார்ப்போம். எந்த 5 ஆண்டு திட்டத்தின் போது தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி நபார்டு நிறுவப்பட்டது? எஸ், சேம் இதே தான். 6வது 5 ஆண்டு திட்ட காலகட்டத்தில் தான் நபார்டு உருவாக்குனாங்க. அடுத்த கேள்வி, நபார்டு என்ன காரணத்திற்காக உருவாக்குனாங்க அப்படிங்கிறதா, அதனுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதான் சரியான பதில் ஆப்ஷன் பி, விவசாயம் மற்றும் கிராமப்புற வளர்ச்சிக்கு கடன் வழங்குதல். அதிலே கொடுத்துருக்காங்க தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி. வேளாண்மைனா விவசாயம், ஊரக வளர்ச்சிங்கிறது நமக்கு கிராமப்புற வளர்ச்சி. தென் இந்திய பொருளாதார டேஸ் 5 ஆண்டு திட்டமிடலில் பிசி மஹாலனோபிஸ் மாதிரி ஒருங்கிணைக்கப்பட்டது. மஹாலனோபிஸ் மாதிரி வந்து எந்த 5 ஆண்டு திட்டங்களில் ஆட் பண்ணப்பட்டது அப்படிங்கிறதான். இந்த திட்டத்தை பற்றியும் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். எஸ், டைரெக்டாக ஆன்சரே சொல்லிடலாம். சரியான பதில் ஆப்ஷன் பி, 2வது 5 ஆண்டு திட்டம். தென் பிசியின் முக்கிய வலியுறுத்தல் என்ன? இந்த மஹாலனோபிஸ் மாதிரியினுடைய முக்கியமான வலியுறுத்தல் என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறதான் கொஸ்டின்.
ஆப்ஷன் 4 ஆப்ஷன் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு டைரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். எஸ், அரசு தலைமையிலான திட்டமிடல் மற்றும் முதலீடு மூலம் தொழில்மயமாக்கல். அரசு தலைமையிலான திட்டமிடல் மற்றும் முதலீடின் மூலமாக தொழில்மயமாக்கல் அப்படிங்கிறது தான் இந்த மஹாலனோபிஸ் மாதிரியினுடைய அவங்களுடைய அந்த கருத்துக்களாக இருந்துச்சு. பின் வருவனவற்றுள் எது பொருளாதார திட்டமிடலின் குறிக்கோள் அல்ல? பொருளாதார திட்டமிடலினுடைய குறிக்கோள் எது அல்ல அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஆக்சுவலாக பொருளாதார வளர்ச்சி இருக்கணும், சமூக நீதி இருக்கணும், சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை இருக்கணும், லாபத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது பொருளாதார திட்டமிடலினுடைய குறிக்கோளாக இருக்காது அப்படிங்கிறது தான். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில் நம்மளுடைய அல்வா அம்மா என்ன பண்ணுது அப்படிங்கிறத உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, அதை பற்றி பேசின பாலிடிக்ஸ் போயிடும். நம்ம அதை பற்றி பின்னாடி நம்ம நிறையா பார்ப்போம். தென் ஒரு நாடு அதன் இறக்குமதிகளுக்கு செலுத்துவதிலும் அதன் வெளிநாட்டு கடனை செலுத்துவதிலும் சிரமத்தை எதிர்கொள்ளும் சூழ்நிலையை எந்த சொல் விவரிக்கிறது? ஒரு நாடு அதன் இறக்குமதிக்கு செலுத்துவதிலும் அதன் வெளிநாட்டு கடனை செலுத்துவதிலும் சிரமத்தை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை எந்த சொல் விவரிக்கிறது? எந்த சொல் அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ், கொடுப்பனவுகளின் இருப்பு நெருக்கடி அப்படிங்கிற இந்த வார்த்தை தான் நமக்கு இறக்குமதிக்கு அமௌண்ட்டை அதிகமாக உள்ள நமக்கு வந்து ஒரு டேக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இறக்குமதிக்கு பொருளை வாங்கி 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 நம்ம பயன்படுத்துகிறதும், அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு கடனை செலுத்துவதிலையும் ரெண்டுக்கு ஒரு வில்லங்கமாக இருக்குது அப்படிங்கிற வார்த்தையை கொடுப்பனவுகளின் இருப்பு நெருக்கடி அப்படிங்கிறது. ஸோ அதாவது ஒன்றும் கிடையாதுப்பா. இப்போது அந்நிய நாட்டில் இருந்து இப்போ உதாரணத்துக்கு ஃபாரின்லேருந்து ஒன்று வாங்குறோன்னா அவனுடைய கரன்சி நமக்கு வந்து டாலரோ அப்படிங்கிறதோ இல்லை தினாரோ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பொருள் நம்மக்கிட்ட இருக்கணும். இப்போ டாலர் அப்படின்னா டாலர் இருப்பு இருந்தால் தான் இவங்ககிட்ட அந்த டாலரை கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த பொருளை நம்ம வந்து வாங்கிக்க முடியும். அவ்வளோதான், சரிங்களா? அதான் கொடுப்பனவுகளின் அவனுக்கு கொடுக்குற அந்த கூடிய அளவில் இருப்பு நம்மக்கிட்ட இல்லை, அதன் நெருக்கடி, அதை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. அப்படி அவனுக்கு கொடுக்கக்கூடிய பணம் நம்மக்கிட்ட இருந்தால் தான் அவங்ககிட்ட இருந்து பொருளை இறக்குமதி பண்ண முடியும், அவனுக்கு நம்ம வந்து கடனையும் கொடுக்க முடியும். அப்படிங்கிற வார்த்தை தான் இதை கொடுத்துருக்காங்க, கொடுப்பனவுகளின் இருப்பு நெருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? நிதி பற்றாக்குறைங்கிறது சேம் கான்செப்ட் தான். பட் இந்த நிதி பற்றாக்குறைங்கிறது நம்மளுடைய பணமாக போயிடும். கொடுப்பனவுகளின் இருப்பு நெருக்கடினா அவனுக்கு கொடுக்கக்கூடிய பணமாக இருக்கும். அதுதான் இதுக்கான அர்த்தம். தென் போட்டி மற்றும் வெளிநாட்டு முதலீட்டை ஊக்குவிக்க தொழில்துறை நடவடிக்கைகளின் கட்டுப்பாடுகள் மற்றும் கட்டுப்பாடுகளை குறைக்கும் கொள்கையை என்ன சொல் குறிக்கிறது? நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. என்னென்னா எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கேள்விகள்லாம் நமக்கு வந்து கேட்பாங்க. இதனுடைய வார்த்தைகள் என்ன சொல்லுது, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத தான் அவங்க செக் பண்ணுவாங்க. அதனால் இந்த மாதிரி கேள்விகளையும் இந்த மாதிரி சில சின்ன வார்த்தைகள் இருக்கும்ல, இதுக்கான அர்த்தங்களை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. போட்டி மற்றும் வெளிநாட்டு முதலீட்டை ஊக்குவிக்க, வெளிநாட்டு முதலீடு அந்நிய அமௌண்ட்டு உள்ளே வந்து டெபாசிட் பண்ணி ஒரு கம்பெனி தொடங்குறது, மற்றும் தொழில்துறை நடவடிக்கைகளின் கட்டுப்பாடுகள் மற்றும் கட்டுப்பாடுகளை குறைக்கும் கொள்கையை. அவன் வெளிநாட்டோட அந்த கம்பெனி இந்தியாவுக்குள்ளே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்தியாவில் கம்பெனி தொடங்குறதுக்கு இவனுக்கு உண்டான ரூல்ஸை குறைக்கக்கூடிய வார்த்தை எது? இந்த வார்த்தை வந்து எது மென்ஷன் பண்ணுது? இந்த வார்த்தை, அதாவது அதை மென்ஷன் பண்ணக்கூடிய வார்த்தை எது அப்படிங்கிறதான் கொஸ்டின். எஸ், தாராளமயமாக்கல், தொழில்துறை கொள்கைகளின் தாராளமயமாக்கல். இந்த ரூல்ஸை மேக்சிமம் ரூல்ஸை வந்து கம்மி பண்ணிக்கிட்டு அவனுக்கு ஆஃபர் கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தை தான் இந்த தாராளமயமாக்கல். சரிங்களா? ஸோ தேசியமயமாக்கலோ தொழில்மயமாக்கலோ பாதுகாப்புவாதமோ கிடையாது. தொழில்துறை கொள்கைகளில் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ரொம்ப ஃப்ரீ பண்ணி கொடுக்கறது. தென் 51, நீண்ட கால பொருளாதார வளர்ச்சியை அடைவதில் முதலீட்டின் முக்கியத்துவத்தை எந்த பொருளாதார மாதிரி வலியுறுத்துகிறது? நீண்ட காலம். எஸ், கீழே பார்த்துக்கோங்க. ஹைன்சியன் பொருளாதாரமா, தென் சோலோக்ருத் மாடலா, தென் ஹாரட் டோமர் மாதிரியா? எஸ், ஹாரட் டோமர் மாதிரி. எஸ், ஆப்ஷன் சி, ஹாரட் டோமர் மாதிரி. அதுதான் நீண்ட கால பொருளாதார வளர்ச்சியை அடைவதில் முதலீட்டினுடைய முக்கியத்துவத்தை மென்ஷன் பண்ணுச்சு. அதாவது லாங் டைம் நமக்கு வந்து ஒரு க்ரோத் இருக்கணும் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அதில் முதலீட்டை மையமாக வச்சு முதலீட்டின் முக்கியத்துவத்தை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கக்கூடிய மாதிரி ஹாரட் டோமர் மாதிரி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? தென் முதல் 5 ஆண்டு திட்டத்தின் இலக்கு என்ன? முதல் 5 ஆண்டு திட்டத்தினுடைய இலக்கு வளர்ச்சி விகிதம் 2.1. ஆப்ஷன் ஏ 2.1. தென் காட்கில் யோஜனா எந்த நாட்டில் செயல்படுத்தப்பட்டது? காட்கில் யோஜனா, எஸ், இந்தியா தான். இந்த காட்கில் யோஜனாவை பற்றி பின்னாடி உங்களுக்கு நான் இன்னொரு கேள்விகளை உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். ஏன்னா இதை பற்றி இன்னும் ஒரு சில கேள்விகளை கேட்டு வச்சுருக்கேன். தென் காட்கில் யோஜனாவின் முக்கிய கட்டிட கலைஞர் யார்? காட்கில் யோஜனாவின் முக்கிய கட்டிட கலைஞர். எஸ், ஆப்ஷன் பி, VKRV ராவ். VKRV ராவ்.
தென் காட்கில் யோஜனா எந்த துறையை முதன்மையான இலக்காக கொண்டது? எந்த துறையை முதன்மையான இலக்காக கொண்டது? காட்கில் யோஜனா வந்து ஊரக வளர்ச்சியை நமக்கு டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத டார்கெட்டை வச்சு ஆரம்பிக்கப்பட்ட ஒன்று தான். தென் இந்திய அரசியல் அமைப்பிற்காக 5 ஆண்டு திட்டம் எந்த நாட்டிலிருந்து கடன் வாங்கப்பட்டது? 5 ஆண்டு திட்டங்கள் அப்படிங்கிறது எங்களை இருந்து நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ் அமெரிக்காவா சோவியத் யூனியனா அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி சோவியத் யூனியன் கிட்ட இருந்து தான் நம்ம வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க தான் இந்த 5 ஆண்டு திட்டங்களை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. தென் 5 ஆண்டு திட்டங்களை பற்றிய பின்வரும் விருப்பங்களிலிருந்து சரியான ஜோடியை தேர்வு செய்யவும். 5 ஆண்டு திட்டங்கள், முதல் 5 ஆண்டு திட்டம் 51லிருந்து 56 வரைக்கும் முடிஞ்சிச்சு. 60 65 கிடையாது. 2வது 5 ஆண்டு திட்டமும் 3வது 5 ஆண்டு திட்டமும் 4வது 5 ஆண்டு திட்டமும் தவறு. முதல் 5 ஆண்டு திட்டம் 51லிருந்து 56 அப்படிங்கிறது மட்டும்தான் கரெக்ட். பின் வரும் பொருட்களில் எது சிவப்பு புரட்சியுடன் தொடர்புடையது? சிவப்பு புரட்சி அது கூட தொடர்புடையது. எஸ் ரத்தம், இறைச்சி, ரத்தம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. இறைச்சி தான் சிவப்பு புரட்சியுடன் தொடர்புடையது. பின் வருவனவற்றில் எது இளஞ்சிவப்பு புரட்சியுடன் தொடர்புடையது? லைட்டாக வெங்காயம், லைட்டாக இருக்குது வெங்காயம். ஆப்ஷன் பி வெங்காயம் அப்படிங்கிறது தான் இளஞ்சிவப்பு புரட்சியுடன் தொடர்புடையது. நீல புரட்சி எப்போது தொடங்கப்பட்டது? நீல புரட்சி 70களில் தொடங்கப்பட்டது. நீல புரட்சி 1970களில் தொடங்கப்பட்டது. இந்தியாவில் எந்த 5 ஆண்டு திட்டத்தின் கீழ் நீல புரட்சி தொடங்கப்பட்டது? எந்த 5 ஆண்டு திட்டத்தின் கீழே நீல புரட்சி தொடங்கப்பட்டது? எஸ் 7வது 5 ஆண்டு திட்டம். சரிங்களா, அப்படியே மனசில் வச்சுக்கோங்க. கீழே ஆப்ஷன் பார்க்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. 7வது 5 ஆண்டு திட்டத்தினுடைய அடிப்படையில் தான். மற்ற 5 ஆண்டு திட்டங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் 5 ஆண்டு திட்டம், 2வது 5 ஆண்டு திட்டம்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா, சரி ஓகே. தென் அடுத்து நீலப்புரட்சியின் முதன்மை கவனம் என்ன? நீலப்புரட்சி எதுக்காக? எஸ் நீலம், கடல் வந்து நீல கலரில் இருக்கும். தென் மீன்வள மேம்பாடு, கடல் மற்றும் மீன்வள மேம்பாடு அப்படிங்கிறத டார்கெட்டாக வச்சது தான் நீலப்புரட்சி. இந்தியாவில் நீலப்புரட்சியை செயல்படுத்துவதை எந்த அரசினுடைய நிறுவனம் மேற்பார்வையிடுகிறது? இங்கே மாற்றிக்கோங்க. சரிங்களா, எந்த அரசின் நிறுவனம் மேற்பார்வையிடுகிறது? செக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் எஸ் ஆப்ஷன் ஏ. நீலப்புரட்சினாலே மீன் ஞாபகம் வந்துடும். மீதி ஆப்ஷன் எதுவுமே நமக்கு மென்ஷன் பண்ண வேண்டியதில்லை. மீன் பிடி தான். கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள அமைச்சகம் அப்படிங்கிற துறைக்கு கீழே தான் நீலப்புரட்சி செயல்படுவதை பற்றி மேற்பார்வையிட்டாங்க. தென் இளச்சிவப்பு புரட்சியினுடைய கருத்தை எந்த நாடு துவக்கியது? நம்ம தான், வேற யாரும் இல்லை. ஆப்ஷன் ஏ இந்தியா. ஆப்ஷன் ஏ இந்தியா. பின் வருவனவற்றில் எது இளஞ்சிவப்பு புரட்சியுடன் தொடர்புடைய தயாரிப்பு அல்ல? இளஞ்சிவப்புக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பால். இளஞ்சிவப்புக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லாதது பால் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் அது வெள்ளை கலரில் போயிடும். தென் அடுத்து இளஞ்சிவப்பு புரட்சியின் வளர்ச்சியுடன் நெருக்கமாக தொடர்புடையது எது? கால்நடை வளர்ப்பு நடைமுறைகள். இளஞ்சிவப்பு புரட்சியினுடைய வளர்ச்சியுடன் நெருக்கமாக தொடர்புடையது கால்நடை வளர்ப்பு நடைமுறைகள். தென் வெண்மை புரட்சியின் முதன்மை கவனம் என்ன? வெண்மை புரட்சி எஸ் வெள்ளைக்குனா ஆப்ஷன் பி பால்வள மேம்பாடு. இந்தியாவில் வெண்மை புரட்சியின் சிற்பி என்று குறிப்பிடப்படக்கூடிய நபர் யார்? வெண்மை புரட்சியின் சிற்பி எஸ் வர்கீஸ் குரியன் வெண்மை புரட்சியின் சிற்பி. வெண்மை புரட்சி வெள்ளை புரட்சி டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. வெள்ளை புரட்சியை பால் புரட்சி அப்படின்னு சொல்லுவோம். மஞ்சள் புரட்சியின் முதன்மை கவனம் மஞ்சள் புரட்சி எஸ் ஆப்ஷன் ஏ எண்ணெய் வித்து உற்பத்தி. மஞ்சள் புரட்சி முதன்மையாக டேஸ் உற்பத்தியை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டது. மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்து மற்றும் சமையல் எண்ணெய்கள். அதே கேள்விதான் உங்களுக்கு மறுபடியும் வித்தியாசமாக கேட்குற மாதிரி இருக்கும். இந்தியாவில் மஞ்சள் புரட்சிக்கு உந்து சக்தியாக விளங்கியவர் யார்? மஞ்சள் புரட்சிக்கு உந்து சக்தி யார் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ் ஆப்ஷன் ஏ பிட்ரோடா, ஷாம் பிட்ரோடா. தென் பொன் புரட்சியின் முதன்மை கவனம் என்ன? பொன் புரட்சியின் முதன்மை கவனம் தோட்டக்கலை. ஆப்ஷன் பி தோட்டக்கலை. தங்க புரட்சி எந்த துறையை மேம்படுத்துவதை முதன்மையான நோக்கமாக கொண்டது? தங்க புரட்சி எவற்றை மேம்படுத்துவதற்கு அப்படின்னா ஆப்ஷன் ஏ விவசாயத்தை.
தென் தங்க புரட்சியானது டேஸ் உற்பத்தி மற்றும் லாபத்தை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டது. அதே கேள்வி தான் மறுபடியும் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருவோம். ஆப்ஷனை கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருப்போம். ஆப்ஷன் ஏ தோட்டக்கலை. தங்க புரட்சி டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. தங்க புரட்சி எப்படி சொல்கிறாங்க? பழப்புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் டி பழப்புரட்சி அப்படின்னு. தென் கோல்டன் ஃபைபர் புரட்சியின் முதன்மை கவனம் என்ன? கோல்டன் ஃபைபர், எஸ், சணல் சாகுபடி, தங்க நூல் இலை அப்படி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, அதுக்கு தான். தென் கோல்டன் ஃபைபர் புரட்சியின் ஈடுபட்டதற்காக குறிப்பாக அறியப்பட்ட பகுதி எது? கோல்டன் ஃபைபர் புரட்சியில் எந்த பகுதி அப்படின்னா ஆப்ஷன் ஏ கங்கை டெல்டா பகுதி. கங்கை டெல்டா பகுதி. சேம் கோல்டன் ஃபைபர் புரட்சியானது எதன் உற்பத்தி நிலைத்தன்மை மற்றும் புதுமைகளை ஊக்குவிக்க முயல்கிறது? எஸ், இயற்கை இலைகள் தான், மேனுஃபேக்சரிங் கிடையாது, இயற்கை இலைகள். கோல்டன் ஃபைபர் புரட்சியில் எதை டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னா இயற்கை இலைகளினுடைய உற்பத்தியை பெருக்கிறது. இந்தியாவில் 11வது ஐந்தாண்டு திட்டம் எந்த ஆண்டுகளில் நடைபெற்றது? இந்தியாவில் 11வது ஐந்தாண்டு திட்டம் 2007 2012 இந்த இடைப்பட்ட காலத்தில் நடந்துச்சு. 11வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய முதன்மை கவனம் என்ன? 11வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய முதன்மை கவனம் ஆப்ஷன் பி வறுமை குறைப்பு மற்றும் சமூக உள்ளடக்கம். வறுமை குறைப்பு மற்றும் சமூக உள்ளடக்கம் அப்படிங்கிறது தான் 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் முதன்மை கவனம். 11வது ஐந்தாண்டு திட்டத்தை செயல்படுத்தும் போது எந்த இந்திய பிரதமர் பதவியில் இருந்தார்? 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் காலகட்டத்தில் இருந்தது யாருன்னா மன்மோகன் சிங். தென் 11வது ஐந்தாண்டு திட்டம் சராசரி ஆண்டு வளர்ச்சி விகிதத்தை அடைவதை நோக்கமாக கொண்டது. எவ்வளவு சராசரி அப்படின்னா 8.1. ஆப்ஷன் பி 8.1 டார்கெட்டாக வச்சிருந்தது. பின்வரும் எந்த முயற்சிகள் 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய அங்கமாக இல்லை? 11வது ஐந்தாண்டு திட்டத்துக்கும் தேசிய உணவு பாதுகாப்புக்கும் அந்த அளவுக்கு சம்மந்தம் இல்லை. மீதி இருக்கக்கூடியது இருந்துச்சு. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு வேலை உறுதி திட்டம் இருந்துச்சு. தென் பாரத் நிர்மான் இருந்துச்சு. ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற புதுப்பித்தல் பணி இருந்துச்சு. மாறாக தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது மட்டும் இந்த 11வது ஐந்தாண்டு திட்டத்தோட சம்மந்தமானது இல்லை. தென் 11வது ஐந்தாண்டு திட்டம் எப்போது முடிந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 12 முடிஞ்சிச்சு. 2007 2012. 11வது ஐந்தாண்டு திட்டம் எத்தனை ஆண்டுகள் நீடித்தது? எல்லாத்துக்கும் மாதிரி தான் 5 வருஷம் வரைக்கும். தென் 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் நிறைவானது அடுத்த எந்த திட்டத்திற்கு மாற்றத்தை குறித்தது அப்படின்னா 12வது ஐந்தாண்டு திட்டம். அவ்வளோதானே. 11 12 அப்படியே இருக்கிறதா. பட் கேள்விகளை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக கேட்குற மாதிரி இருக்கும். தென் 1956 தொழில் கொள்கையினுடைய நோக்கம் என்ன? 56 அந்த இடத்துல கனரக தொழில்களை உருவாக்குறது தான் டார்கெட்டாக இருந்துச்சு. அந்த இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய ஸ்டார்டிங் பீரியடில். தென் 1993 ஒதுக்கப்பட்ட தொழில் அப்படிங்கிறது என்ன? தாமிரம் மற்றும் துத்தநாகச் சுரங்கம் தான் 1993 ஒதுக்கப்பட்ட துறை. வருடாந்திர திட்டங்கள் எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது? கொடுத்துருக்க ஆப்ஷனில் 1990 91 92 இந்த காலகட்டத்தில் வருடாந்திர திட்டங்கள் அப்படிங்கிறத உருவாக்குனாங்க. சரிங்களா? சரி, இதுதான் நமக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய முக்கியமான தலைப்புகளாக முக்கியமான கேள்விகள். இதோட நம்ம 3 பார்ட் வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இந்த ஐந்தாண்டு திட்டங்கள்லையே நம்ம கிட்டத்தட்ட 3 பார்ட் வீடியோ பார்த்துருக்கோம். 3யுமே செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? சரி, இதை சார்ந்து உங்களுக்கு இன்னும் ஒரு சில எக்ஸ்ட்ரா கண்டென்ட் உங்களுக்கு நான் சொல்கிறேன். விருப்பம் இருந்ததுன்னா ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். சரிங்களா? அந்த ஐந்தாண்டு திட்டங்களுடைய பீரியட் நமக்கு ஃபஸ்ட்டு தேவை. அந்த காலகட்டத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க. 51 to 56 நமக்கு ஃபஸ்ட்டு. இது மாதிரி வரிசையாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ அந்த இயர் அப்படிங்கிறத உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் அப்படிங்கிறத நமக்கு கேட்பாங்க. ஸோ இதில் நமக்கு 56 இந்த இடப்பட்ட காலத்தில் முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் 3.6% வளர்ச்சியோட நம்ம சக்ஸஸ் ஆகியிருந்தோம் அப்படிங்கிறத நமக்கு மென்ஷன் பண்ணுவோம். ரெண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 56 61 இந்த காலகட்டம். இதுலேயே நமக்கு பார்த்தோன்னா 4.1% அப்படிங்கிறதுல சக்ஸஸ் ரேட் நமக்கு கிடச்சிருக்கும். சரிங்களா? இது ஃபஸ்ட்டோட இது டோமர் மாதிரி. இந்த ஃபஸ்ட்டை நமக்கு கேட்பாங்கப்பா, அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். டோமர் மாதிரி. இந்த செகண்ட் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மகாலனோபிஸ்.
நோபீஸினுடைய திட்ட மாதிரியை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? முதன்மை ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இது வந்து வேளாண்மைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க முதல் 5 திட்டம். செகண்ட் 5 திட்டம் வந்து கனரக தொழில்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. 3வது 5 திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா 61 காலகட்டத்திலிருந்து 66 காலகட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து காட்கில் திட்டம் அப்படின்னு கூட நமக்கு வந்து மென்ஷன் பண்ணுவோம். சரிங்களா? காட்கில் திட்டம் அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணுவோம் நமக்கு. ஆனால் இது வந்து இந்த இடப்பட்ட காலத்தில் சீனாவோட போர் நடந்திருக்கும். சரிங்களா? சீனா இந்திய போர் நடந்திருக்கும். அதனால் நம்ம அச்சீவ் பண்ண டார்கெட் பண்ண அந்த 5.6% அப்படிங்கிறத அடையாமல் நமக்கு வந்து லாஸ் ஆகிருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? தென் இதுக்கு அடுத்த 5 திட்டம் எப்போனா இந்த 56லிருந்து, சரிங்களா, 56 66 66லிருந்து 69 இந்த இடப்பட்ட காலமாக இருக்கும். 66 to 69 அப்படிங்கிற இந்த இடப்பட்ட காலத்தில் அடுத்த 5 திட்டங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கும். இதை வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தோன்னா 3வது 5 திட்டம் தோல்வி அடைஞ்சிருக்கும். இந்தியா பாகிஸ்தானுடைய போர் நடந்திருக்கும். இப்படி பல விஷயங்கள் காரணமாக இந்த இடப்பட்ட காலத்தில் ஓராண்டு திட்டமாக நடந்திருக்கும் அப்படிங்கிறது கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த 66 to 69 இந்த இடப்பட்ட காலத்தை 5 திட்டத்தினுடைய விடுமுறை காலம் அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணுவாங்கப்பா. சரிங்களா? விடுமுறை காலம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த 3வது 5 திட்டத்தினுடைய லாஸ் ஆகிருக்கும். தென் பாகிஸ்தான் கூட சீனா கூட சின்ன சின்ன இஷ்யூ நடந்திருக்கும். அதனால் நமக்கு வந்து இந்த 4வது 5 திட்டம் அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்காது. மாறாக ஓராண்டு திட்டமாக மாற்றிடுவாங்க. தென் மறுபடியும் அடுத்து புதுசாக ஆரம்பிக்கணும்ல, அந்த 4வது 5 திட்டம் மறுபடியும் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா 69 ஸ்டார்ட் ஆகி 74 வரைக்கும் நமக்கு நடந்திருக்கும். சரிங்களா? சரி, இதுவும் நமக்கு வந்து பார்த்தோன்னா 5.7% நம்ம டார்கெட் வச்சுருப்போம். ஆனால் 3.3% டார்கெட் தான் நம்ம அச்சீவ் பண்ணிட்டு இதுவும் நமக்கு வந்து லாஸில் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. பட் இந்த 4வது 5 திட்டத்தில் ஒரு விஷயம் கொண்டு வந்திருப்பாங்க. ஓய்வூதிய திட்டத்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஓய்வூதிய திட்டத்தை நமக்கு வந்து லான்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அனைவருக்கும் மத்திய அரசினுடைய ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செஞ்சுருப்பாங்க. சரிங்களா? இது 4வது 5 திட்டத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. தென் அதுக்கடுத்து 5வது 5 திட்டம் அப்படின்றது எப்போனா 74 பீரியட்லேருந்து 79 இந்த காலகட்டத்தில் நடந்தது தான். சரிங்களா? இந்த இடப்பட்ட காலத்தில் வேறு எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்கன்னா வேளாண்மைக்கு, மறுபடியும் வேளாண்மைக்கும், தென் செகண்டில் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய அந்த தொழில்துறைக்கும், தென் அதுக்கடுத்து சுரங்க தொழிலுக்கும், இந்த 3க்கும் டாப்பில் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சரி, ஓகே. நம்ம டார்கெட்டை என்ன யோசிச்சோம்னா 4.4% நம்ம யோசித்தோம். ஆனால் 4.86% அப்படிங்கிற அளவு நம்ம அச்சீவ் பண்ணி இதில் வந்து வின் பண்ணிக்கிட்டோம். சரிங்களா? இந்த 5வது 5 திட்டங்களில் நம்ம வந்து வின் பண்ணிக்கிட்டோம். இதுக்கான முன் வரைவு இந்த திட்டம் மாதிரி யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா டிபி தார் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருன்னா டிபி தார் அப்படிங்கிறது தயாரித்தது தான். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இதை வந்து 79 தானே, நமக்கு 78லேயே நம்ம வந்து முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? 78லேயே முடிச்சுக்கிட்டோம். 78லிருந்து 79 இந்த ஒரு காலகட்டத்தை சுழல் திட்டமாக மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ பொதுவாக 74 to 79 தான் இந்த 5வது 5 திட்டம் வரணும். ஆனால் 78லேயே முடிச்சுக்கிட்டுவாங்க. அப்போ 78லிருந்து 79 இந்த பீரியடை சுழல் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த சுழல் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? சரி, தென் அதுக்கடுத்து 6வது 5 திட்டம் அது எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தோன்னா அடுத்து 79 முடிஞ்சா தென் 80 காலகட்டத்திலிருந்து 85 இந்த காலகட்டத்தில் தான் 6வது 5 திட்டம் நடந்திருக்கும். சரிங்களா? எப்போ 6வது 5 திட்டம் 80லிருந்து 85 அப்படிங்கிறது தான். இந்த 6வது 5 திட்டத்தை பற்றி தான் இப்போ நிறையா பார்த்துருந்தோம். வறுமை ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கட்டும், தென் அதே மாதிரி தொழில்துறைகளை கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கட்டும், இதெல்லாம் கொண்டது தான். சரிங்களா? ஸோ இங்கேயும் நமக்கு இந்த 5வது 5 திட்டம் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி கிட்டத்தட்ட பாதி கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி 5.2 வந்து நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ண யோசிச்சிருப்போம். ஆனால் 5.7% வரைக்கும் கிடச்சி நம்ம வந்து வின் பண்ணியிருப்போம். ஸோ 5வதும் 6வது இந்த 2 5 திட்டங்களுமே நம்ம வந்து சக்ஸஸ் கிடச்சிருக்கோம். தென் 7வது 5 திட்டம் வந்து 85லிருந்து 90 வரைக்கும், 85லிருந்து 90 வரைக்கும் இது நமக்கு நார்மலான விஷயம். இங்கேயும் நமக்கு வந்து பார்த்தோன்னா வின்னு தான். 5% யோசிச்சிருப்போம். ஆனால் 6% நமக்கு வந்து சக்ஸஸ் கிடச்சிருக்கும். சரிங்களா? 5% நம்ம யோசிச்சிருப்போம். ஆனால் 6% நமக்கு வந்து சக்ஸஸ் கிடச்சிருக்கும். இது 7வது 5 திட்டத்தில். சரிங்களா? தென் அதே மாதிரி
இதில் இந்த 7வது ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து தனியார் துறைக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அது நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம் அப்படி தானே. தென் அதுக்கு அடுத்து 8வது ஐந்தாண்டு திட்டம். 8வது ஐந்தாண்டு திட்டம் எப்போ அப்படின்னா 1992லேருந்து 97 இந்த இடப்பட்ட காலத்தில் தான் நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 8வது ஐந்தாண்டு திட்டம். இந்த 8வது ஐந்தாண்டு திட்டத்தில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்கன்னா வேலைவாய்ப்பு, தென் கல்வி, தென் சமூக நலம், இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. நமக்கு 6% யோசிச்சிருப்போம், ஆனால் 6.8% அப்படிங்கிறது அச்சீவ் பண்ணியிருப்போம். சரிங்களா. தென் 9வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய காலகட்டம் இந்த 97லேருந்து 2002 வரைக்கும், 97லேருந்து 2002 வரைக்கும் நம்ம எதிர்பார்த்தது 7%, ஆனால் அச்சீவ் பண்ணது 5% மட்டும்தான். இது வந்து லாஸில் முடிஞ்சிருக்கும். சரிங்களா. சரி, இதில் அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னா அந்த அளவுக்கு ஒன்றும் கொடுக்கல. ஏன்னா பின்னாடி போக போக கம்மியாயிடும்ல, அதுக்காக. தென் அதுக்கு அடுத்து 10வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய காலகட்டம் 2002லேருந்து 2007 வரைக்கும். சரிங்களா. சரி, இதுதான் நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து டார்கெட் என்ன அச்சீவ் பண்ணியிருப்பாங்கன்னா அந்த வறுமையை முழுசாக ஒழிக்கணும், இத்தனை % ஒழிக்கணும், அவ்வளோ ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கேயும் நமக்கு 8% நமக்கு வந்து யோசிச்சிருப்போம், ஆனால் 7.2% மட்டும்தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடிஞ்சு. ஸோ இந்த ஐந்தாண்டு திட்டமும் நமக்கு லாஸ் தான். தென் 11வது ஐந்தாண்டு திட்டம் வந்து 2007லேருந்து 2012 வரைக்கும். சரிங்களா. ஸோ இதனுடைய நோக்கம் விரைவான வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறத நோக்கமாக கொண்டிருப்பாங்க. விரைவான வளர்ச்சி அடையணும்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சது 8.1%, ஆனால் கிடைச்சது 7.9%. இதுவும் நமக்கு அந்தளவுக்கு சக்ஸஸ் கொடுக்கல. தென் 12வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய காலகட்டம் நமக்கு 2012லேருந்து 2017 வரைக்கும். சரிங்களா. ஸோ 2012லேருந்து 2017 வரைக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. இதுவும் சேம் கான்செப்ட் தான், விரைவான வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சேம் அந்த 8.1% அப்படிங்கிறதா நமக்கு டார்கெட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. தென் இதுக்கு அடுத்து இந்த திட்டங்கள் அப்படிங்கிறது பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. கரெக்டு தானே. அந்த மாற்றம் செய்யப்பட்டதெல்லாம் என்ன, அது எப்போ மாற்றினாங்க, ஏன் மாற்றினாங்க, அப்படிங்கிறது யார் மாற்றினாங்க அப்படிங்கிறதுலாம் நம்முடைய அஃபீஷியல் சிலபஸில் அடுத்த தலைப்பு அது. சரிங்களா. சரி, இதோட இந்த ஐந்தாண்டு திட்டம் சார்ந்த கேள்விகள் அப்படிங்கிறது ஓவர். நிதி ஆயோக் எப்போது நிறுவப்பட்டது? நிதி ஆயோக் எப்போது நிறுவப்பட்டது? ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. எஸ், ஆன்சர் தெரிஞ்சதுன்னா டைரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். நான் வந்து அதர்வைஸ் நான் இப்போ ஆன்சர் அப்படியே பண்ணுறேன், அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒருவேளை தெரியலைன்னா. சரியா. சரிப்பா. எஸ், ஜனவரி 1ஆம் தேதி 2015 தான் நிறுவியிருப்பாங்க. ஸோ விடை வந்து 2015, ஜனவரி 1, 2015 நிறுவியிருப்பாங்க. இது எதை மாற்றி இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறத நிறுவனாங்க அப்படின்னா பிளானிங் கமிஷனர். சரிங்களா. பிளானிங் கமிஷன் அப்படின்னா என்னப்பா அப்படின்னு பார்த்தோன்னா திட்டக்குழு. பிளானிங் கமிஷன் என்னப்பா அப்படின்னு பார்த்தோன்னா திட்டக்குழுவை மாற்றி ஜனவரி 1, 2015 அன்னைக்கு அதை வந்து நிதி ஆயோக் அப்படிங்கிறத மாற்றினாங்க. அது என்னப்பா இந்த நிதி அப்படின்னு பார்த்தோம்னா NITI அப்படின்னா N ஃபார் நேஷனல், N ஃபார் நேஷனல், I ஃபார் இன்ஸ்டிடியூஷன், I ஃபார் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங், T அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபார்மிங், T அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவோம். தென் I ஃபார் இந்தியா, I ஃபார் இந்தியா, நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிற அதோட எக்ஸ்பிரஷன் தான் இந்த நிதி அப்படிங்கிறத குறிக்கும். இந்த நிதி ஆயோக்கினுடைய தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமர் தான். நிதி ஆயோக்கினுடைய தலைவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமர் தான், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. சரிங்களா. தென் இந்த நிதி ஆயோக்கினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது சில கேள்விகள் கேட்பாங்க. நான் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை கூற்று அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல கொடுத்து கேட்பாங்க. நிதி ஆயோக்கினுடைய நோக்கங்கள் அல்லாதது எது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட், நாட்டினுடைய உட்கட்டமைப்பு. சரிங்களா. நாட்டின் உட்கட்டமைப்பு அப்படிங்கிறது அதாவது உள்ளக்க நமக்கு நாட்டினுடைய அந்த சாலை வசதிகள் முதல் கொண்டு எல்லாமே ஒரு அத்தியாவசியமான தேவைகள் இருக்கும்ல. ஸோ லைக் கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும், தென் ஏதாவது முக்கியமான பில்டிங்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நல்லா டெவலப் பண்ணி கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நோக்கம். தென் நீண்ட கால வளர்ச்சி திட்டங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஐந்தாண்டு திட்டங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் அதுக்கான வளர்ச்சிகள் இருந்துச்சு. பட் நிதி ஆயோக் வந்து எதை டார்கெட் பண்ணதுன்னா நீண்ட கால வளர்ச்சி தான். சரிங்களா. நிதி ஆயோக் எதை டார்கெட் பண்ணுது? நீண்ட கால வளர்ச்சியை டார்கெட் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல்
கூட்டாட்சி முறை, அதாவது மாநில அரசாங்கம் இருக்கு, மேல மத்திய அரசாங்கம் இருக்கு. இது ரெண்டும் ஈவனா எந்த விதமான சண்டை சச்சரவும் இல்லாம ஒரே ஈவனா போகணும் அப்படின்றதையும் நோக்கமா வச்சு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த மத்திய அரசும் மாநில அரசும் ரெண்டு பேரும் கலந்து உரையாடல் பண்ணி ஒரு பிரச்சனையை சுமூகமா முடிக்கிறதுக்கு உண்டான பிளாட்ஃபார்மே இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறதா நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? சரி, இதை பத்தி இவ்வளோ விஷயங்கள் இந்த நிதி அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஒரு கொஸ்டின் ஓவரா. தென் அடுத்த கொஸ்டின், நிதி ஆயோக்கின் முதல் துணை தலைவராக பணியாற்றியவர் யார்? நிதி ஆயோக்கினுடைய முதல் துணை தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அரவிந்த் பனகாரியா. எஸ், ஆப்ஷன் சி, அரவிந்த் பனகாரியா. இவரை பத்தின ஒரு சில விஷயங்கள். ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட் வைஸ் சேர்மன் ஆஃப் நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? யாரு? அரவிந்த் பனகாரியா. எந்த காலத்துல இருந்துன்னு பார்த்தா 2015 வருஷத்துல இருந்து 2017 வருஷம் வரைக்கும் இவர் வந்து இருந்திருப்பாரு. தென் இவரை பத்தின இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர் எங்க பணிபுரிஞ்சாரு அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ், அரசியல் பொருளாதார நிபுணராக பணிபுரிஞ்சாரு. எஸ், கொலம்பியா யூனிவர்சிட்டியில பணிபுரிஞ்சிருப்பாரு. சரிங்களா? எங்கப்பா அப்படின்னு பார்த்தோம்னா கொலம்பியா யூனிவர்சிட்டியில பணிபுரிஞ்சிருப்பாரு. அதனாலதான் இவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான பதவியை வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? 2017 வருஷம் இவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு. பண்ணதுக்கு அப்புறம் யாரு இருந்திருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா ராஜீவ் குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வந்து புதிய துணை தலைவராக நியமனம் செஞ்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் யார் இருந்தானா அரவிந்த் பனகாரியா. அவர் வந்து 2015 to 17 இருந்திருப்பாரு. கொலம்பியா யூனிவர்சிட்டியில நமக்கு வந்து பார்த்தோன்னா அரசியல் பொருளாதார நிபுணராக பணிபுரிஞ்சிருப்பாரு. அவர் 2017 ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் ராஜீவ் குமார் பணிபுரிஞ்சிருப்பாரு. இந்த ரெண்டாவது பாயிண்ட். இந்த ரெண்டாவது கொஸ்டினுக்கு இவ்வளவு தெரிஞ்சா போதும். 3, நிதி ஆயோக் டேஸை குறிக்கிறது. நிதி ஆயோக் அப்படின்னா எதை குறிக்கிறது அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் பார்க்கும்போது எல்லாமே ஏதோ ஒரு சம்மந்த மாதிரியே தெரியும். சரிங்களா? பட் சரியான பதில் இந்தியாவை மாற்றுவதற்கான தேசிய நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். தேசிய நிறுவனம் என்னப்பா அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய அரசினுடைய நிறுவனம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண முடியும். சரிங்களா? எஸ், நிதி ஆயோகனுடைய தலைவரே நமக்கு பிரைம் மினிஸ்டர் தான் அப்படின்றப்போ எஸ், கண்டிப்பான முறையில் இது ஒரு தேசிய நிறுவனம் தான். சரிங்களா? சரி, தென் இதை பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆல்ரெடி நிதியை பற்றி மென்ஷன் பண்ணியாச்சு. நிதினா என்னன்னு சொல்லியாச்சு, எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லியாச்சு. கரெக்டு தானே? எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுப்பா? ஞாபகம் இருக்கா? ஜனவரி 1, 2015 ஆரம்பிக்கப்பட்டது. தலைவர் யாருப்பா? எஸ், பிரதமர் தான் நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? தென் அது போக துணைத் தலைவராக யாருன்னு பார்த்துக்கோங்க. சிஇஓ அப்படிங்கிறதால யாருன்னு பார்த்துக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு அதை மென்ஷன் பண்ணல, அது கரண்ட் அஃபேர்ஸோட கண்டென்ட்டோட சேர்த்து உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுவேன். சரிங்களா? சரி, ஓகே. தென் அடுத்த கேள்வி பார்க்கலாமா? தென் அது போக இன்னும் நமக்கு நிறையாலாம் இருக்குது. நிதி ஆயோக்கை பற்றி உங்களுக்கு வீடியோட எண்டு வரும்போது இன்னும் இவங்களுக்கான சில திட்டங்கள்லாம் இருக்குல்ல, எய்மோட திட்டமாக இருக்கட்டும், ஏடிபியோட திட்டமாக இருக்கட்டும், எஸ்டிஜியோட திட்டமாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் பின்னாடி அடுத்தடுத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ அப்படியே அடுத்த கேள்வி மூவ் ஆகும். நிதி ஆயோக் இந்தியாவின் முதன்மையான கொள்கை சிந்தனை குழுவாக செயல்படுகிறது மற்றும் டேஸ் தலைமை வகிக்கிறது. யார் இந்த நிதி ஆயோக்கு தலைவர்? இவ்வளவுதான் கொஸ்டின். அதைத்தான் உங்களுக்கு வித்தியாசப்படுத்தி ஒரு வித்தியாசமா கேட்பாங்க. சரிங்களா? எஸ், யாருப்பா அப்படின்னு பார்த்தா தலைவர்னு பார்த்தோமாக்கும் இந்தியாவினுடைய பிரதமர் தான். இப்போ யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய மோடியா இருக்காப்புல. சரியா? தென் அடுத்து, நிதி ஆயோக்கின் முதன்மை கவனம் செலுத்தக்கூடிய பகுதிகள் பின்வருமாறு. நிதி ஆயோக்கினுடைய முதன்மை ஃபர்ஸ்ட் இவங்களுடைய ஃபோக்கஸ் எதை மையமா வச்சு இருக்கு அப்படிங்கிறதான் கொஸ்டின். எஸ், பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக வளர்ச்சி தான். விண்வெளி கிடையாது, இராணுவ பாதுகாப்பு ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த நிதி ஆயோக்கு கிடையாது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் கிடையாது. மாறாக எக்கனாமிக்கல் growth கண்டிப்பாக இருக்கணும், அது போக சோசியல் growthம் நமக்கு வந்து கண்டிப்பாக இருக்கணும். அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தை டார்கெட்டை மையமாக வச்சு தான் ஓடக்கூடியது. தென் நிதி ஆயோக்கின் முன்னோடியான திட்ட கமிஷன், திட்டக்குழு டேஸ் காரணமாக விமர்சிக்கப்பட்டது. என்ன காரணமாக அது வந்து விமர்சிக்கப்பட்டது? அது வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நமக்கு மென்ஷன் பண்ணாங்க. அதாவது நிதி ஆயோக்கை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதா. எஸ், மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல் அணுகுமுறை. மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல் அணுகுமுறை, அதுல நிறைய விதமான ரூலு ரெகுலேஷனு, இங்க கேட்கறது அங்க கேட்கறது, அதுல ஒரு எப்படி சொல்றது, நினைச்ச விஷயங்கள் நடக்காம இருக்கிறது, இது மாதிரி நிறைய நெகட்டிவ்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து திட்டக்குழு அவ்வளவுதான் நமக்கு வந்து 51ல இருந்து நமக்கு கொண்டுட்டு வந்தாங்க அப்படிங்கிறதுலாம் உண்மைதான். பட் என்ன இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் விஷயங்கள் நமக்கு வந்து பார்த்தோன்னா 5 ஆண்டு திட்டங்கள்ல ஒரு பர்டிகுலர் விஷயங்கள் சக்சஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் சக்சஸ் ஆகல அப்படின்னு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. ஒரு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லலாம். சரிங்களா? தென் வெளிப்படையான செயல்பாடுகள்லாம் கிடையாது. இதில் பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். தனியார் மயமாக்கலுக்கு முக்கியத்துவம், விரைவான முடிவு எடுக்கக்கூடிய செயல்முறை, இந்த விஷயங்கள்லாம் கிடையாது. இதெல்லாம் விமர்சனம் பண்ணலை. மாறாக மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல் அணுகுமுறை அப்படிங்கிறது தான் விமர்சனம் செய்யப்பட்ட ஒரு கண்டென்ட்டாக சொல்லியிருப்பாங்க.
இன்னும் இதை பற்றின தெளிவான விஷயங்கள் எல்லாமே இந்த திட்டக்குழுவை பற்றி நம்ம பார்க்கும்போது நம்ம பார்த்துருப்போம். அது போக நிதி ஆயோக் பற்றியும் பார்க்கும்போது நம்ம ஃபுல்லாக பார்த்துருப்போம், அதனோட ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாம். தென் நிதி ஆயோக் கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. கீழே ஆப்ஷன் பாருங்களேன். முடிவெடுக்கக்கூடிய அனைத்து அதிகாரங்களையும் மையப்படுத்துதல். முடிவெடுக்கும் அனைத்து அதிகாரங்களையும் மையப்படுத்துதல். அடுத்து வந்து ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கேன்? மாநிலங்களுக்கு இடையே போட்டியை ஊக்குவித்தல். மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே ஒத்துழைப்பை ஊக்குவித்தல். கொள்கை வகுப்பதில் மாநில அரசுகளினுடைய பங்கை நீக்குதல். ஆப்ஷன்ஸ் பாருங்களேன். பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இதில் இந்த 3வது ஆப்ஷன் பாருங்க. நான் மேலே இப்போ உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ரெண்டுக்கு இடையே ஒத்துழைப்பை ஊக்குவித்தல் அப்படின்னு கொடுத்துருக்கணுமா? எஸ், சுமூகமான செயல்படணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன். அதாவது 2 பேருக்கும் சண்டை சச்சரவு இல்லாமல் ஈவனாக நமக்கு போகணும். 2 பேருக்கும் சண்டை சச்சரவு வரும்போது ஒரு பிளாட்ஃபார்மாக இந்த நிதி ஆயோக் செயல்படுன்னு சொல்லியிருந்தேன். என்னப்பா சண்டை வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, உதாரணத்துக்கு ஒரு மாநில அரசாங்கம் ஒரு விஷயத்தை வேணும் அப்படின்னு சொல்லுது, இன்னொரு மாநில அரசாங்கம் அதை வேணான்னு சொல்லுது. இவங்க 2 பேருக்கும் நடக்கிற சண்டையை மத்திய அரசாங்கம் வந்து பங்கு கொள்ளும் போது இவங்க 2 பேருக்கும் பேசி கலந்துரையாடல் பண்றதுக்கு ஒரு ஸ்டேஜை உருவாக்கி கொடுக்கும். அப்படி இல்லையா, ஒரு மாநிலத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் சண்டை நடக்குது, அவங்க 2 பேரும் பேசி முடிவெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜ் தான் இந்த நிதி ஆயோக்னு சொல்லுவோம். சரிங்களா? எஸ். அப்ப இதுக்கான சரியான பதில் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே ஒத்துழைப்பை ஊக்குவித்தல் அப்படிங்கிறது தான் சரியான பதில். சரிங்களா? எஸ். இதன் அடுத்த கேள்வி, இந்திய குடிமக்களின் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட நிதி ஆயோக்கின் முதன்மையான முன்முயற்சியினுடைய பெயர் என்ன? எஸ், ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கண்டென்ட். ஆயுஷ்மான் பாரத் இந்த நிதி ஆயோக்கு கீழே ஆரம்பிக்கப்பட்ட குடிமக்களினுடைய சுகாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இதுதான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? என்னப்பா அப்படின்னு பார்த்தோம்னா, ஆயுஷ்மான் பாரத் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவினுடைய மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டம்னு சொல்லுவாங்க. இது எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 2018 ஆரம்பிச்சாங்க. செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சவரும் நம்மளுடைய பெரிய ஐயா தான், மோடி ஐயா தான் ஆரம்பிச்சு வச்சிருப்பாப்புல. இந்த ஆயுஷ்மான் பாரத்தோடைய நோக்கமும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீண்ட காலம் தரமான இலவச மருத்துவ சேவையை கொடுக்கணும். நீண்ட கால தரமான இலவச மருத்துவ சேவையை கொடுக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கிட்டத்தட்ட இதுலேருந்து கிளைம் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு 5 இயர் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் 5 லட்ச ரூபா வரைக்கும் இதுலேருந்து கிளைம் பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட 10 கோடிக்கு மேலே நமக்கு வந்து பார்த்தோன்னா குடும்பங்கள், 10 கோடி குடும்பங்களுக்கு மேலே இந்த திட்டங்களில் வந்து பயன்பெறும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? நபர்கள் கணக்கில் வந்து பார்த்தோன்னா 50 கோடி நபர்களுக்கு மேலேன்னு சொல்லுவாங்க. குடும்பங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 10 கோடி குடும்பங்களுக்கு மேலே இதில் வந்து பயன்பெறக்கூடிய வகையில் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி இது எதுக்காக ஆரம்பிச்சாங்கன்னா, நமக்கு வந்து அவங்களுடைய ஓன் அமௌண்ட்டை பே பண்ணி எந்த விதமான ஆப்ரேஷன்ஸ், ஸோ லைக் மெடிக்கல் எமர்ஜென்சி ஏதோ ஒன்று பண்ண முடியாத பட்சத்துக்கு அவங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலமாக லைக் அறுவை சிகிச்சையாக இருக்கட்டும், சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் ஏதோ ஒரு விஷயங்கள், ஸோ மெடிக்கல் எமர்ஜென்சியை கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படின்றதான் இந்த திட்டமாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? சரி, போக இது போக இதை சார்ந்து இன்னும் 2 விஷயங்கள் இருக்கும். பிரைமரி ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அதுலேயும் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 1.5 லட்சம் சுகாதார நிலையங்கள் இந்த அமைப்புக்கு கீழே ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போக பிரதான் மந்திரி ஜன ஆரோக்யா யோஜனா, PMJ அப்படின்னு சொல்லுவாங்க. இது நமக்கு வந்து பார்த்தோன்னா ஏழை எளிய மக்கள், அது போக வறுமை கோட்டுக்கு கீழே பின்தங்கிய மக்கள்கள், அவங்க எல்லாமே மருத்துவ காப்பீடு வசதிகள் பெறுவதற்கான ஒரு அமைப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? PMJ அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதை பற்றி இன்னும் அதிகமாக நம்ம நெக்ஸ்ட் அடுத்து பார்ப்போம். அடுத்து மீன்ஸ் இந்த ஒவ்வொரு ஹெட்டிங் அமௌண்ட், இப்போ நான் சொல்லியிருப்பேன்ல இந்த PMJ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த PMJ அப்படிங்கிறத பற்றி மட்டுமே நம்ம பின்னாடி நம்ம வந்து ஒரு ஷார்ட்ஸாவோ இல்லை உங்களுக்கு தனி வீடியோவோ நான் கொடுக்குறேன். இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இந்த இன்டெப்த்தை ரொம்ப போக வேணாம் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு இடையில ஸ்டாப் பண்ணுறேன். ஏன்னா அதை பற்றி முன்னாடியும் பார்த்துருக்கோம், நெக்ஸ்ட்டும் பார்க்க போகிறோம். ஓகேவா? தென் பின் வருவனவற்றுள் எது நிதி ஆயோக்கினுடைய செயல்பாடு அல்ல? நிதி ஆயோக்குக்கும் இந்த 5 ஆண்டு திட்டங்களுக்கும் டைரக்டா சம்பந்தமே இல்லை அப்படிங்கிறத டைரக்டாவே சொல்லிட முடியும், மற்ற ஆப்ஷனை வச்சு பார்க்காம. கரெக்டு தானே? தென் 10வது கொஸ்டின், நிதி ஆயோக்கின் கண்டுபிடிப்பு பணிகளின் நோக்கம் என்ன? நிதி ஆயோக்கினுடைய கண்டுபிடிப்பு பணியினுடைய நோக்கம் 1,
கிராமப்புற சமூகங்களுக்கு இடையே டிஜிட்டல் கல்வி அறிவை ஊக்குவித்தல். நல்லா பாருங்க, கிராமப்புறத்துக்கு டிஜிட்டல் கல்வி அறிவை ஊக்குவிக்கிறது நிதி ஆயோக்கினுடைய நோக்கம்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ரெண்டாவது, விவசாயத்தில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவித்தல். விவசாயத்தில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவித்தல்னு செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். நாடு முழுவதும் புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைவோரை ஆதரித்து ஊக்குவித்தல். நாடு முழுவதும் புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைவோரை ஊக்குவித்தல். தென் பொருளாதாரத்தில் பின்தங்கிய குழுக்களுக்கு இலவச சுகாதார சேவையை வழங்குதல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எது இவங்களுடைய நோக்கம். நிதி ஆயோக்கினுடைய நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ், புத்தாக்கம் மற்றும் தொழில் முனைவோரை ஆதரித்து ஊக்குவித்தல். அப்படி இருந்தால் மட்டும்தான் எக்கனாமிக்கல் குரோத்து கண்டிப்பாக கிரியேட் ஆகும். அதனால தொழில் முனைவோரை ஆதரித்து ஊக்குவித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வு அது எக்கனாமிக்கல் குரோத்துக்கு பயன்படக்கூடியது. ஸோ அதுதான் இந்த நிதி ஆயோக்கினுடைய நோக்கம். ஸோ 3வது ஆப்ஷன் அப்படிங்கிறது சரி அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான பதில். சரியா? தென் நிதி ஆயோக் உருவாக்கம் எப்போது? ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். நிதி ஆயோக்கு இதில் எந்த ஆப்ஷனும் உங்களுக்கு நான் கொடுக்கல, ஏன்னா ஸ்டார்ட் பண்ணப்பட்ட தேதியை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இதை கொடுத்துருப்பாங்க, இதை நமக்கு வேண்டாம். சரிங்களா? ஸோ நிதி ஆயோக் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட தேதியை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிடுங்க. தென் பின் வருவனவற்றில் எது இந்திய திட்டமிடலின் அம்சம் அல்ல? திட்டமிடலின் இந்திய திட்டமிடலுடைய அம்சம் அல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் ஒன்று பார்த்துருக்கோம். எதை இந்த முன்னாடி இருக்கக்கூடிய திட்டக்குழுல நமக்கு வந்து விமர்சனம் செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா மையப்படுத்தப்பட்ட திட்டமிடலை விமர்சனம் செஞ்சிருப்பாங்க. அதுதான் இதுல வந்து திட்டமிடலுடைய அம்சம் அல்ல அப்படிங்கிறத இதுல ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அங்கே எதை விமர்சனம் பண்ணாங்க? இதைத்தானே, மையப்படுத்தப்பட்ட திட்டமிடலாக இது இல்லை அப்படிங்கிறது. மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல் என்ன? மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் பொதுவான ஒரு அமைப்பாக உருவாக்கி அப்படி இருக்கணும் அப்படிங்கிறத மையப்படுத்தப்பட்டது. ரெண்டையும் ஈவனா கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு. பட் அது வந்து திட்டக்குழுல அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறத விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. அதை தான் இங்கேயும் நமக்கு கொடுத்துருக்காங்க. தென் கிராண்ட் இன்னோவேஷன் சேலஞ்ச் யாரால் தொடங்கப்பட்டது? கிராண்ட் இன்னோவேஷன் சேலஞ்ச் அப்படிங்கிறது யாரால் தொடங்கப்பட்டது? எஸ், ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. கிராண்ட் இன்னோவேஷன் சேலஞ்ச், எஸ், ஆப்ஷன் ஏ நிதி ஆயோக் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு முக்கியமான ஒரு முயற்சி தான். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு புதுமையான ஒரு தீர்வுகளை கொண்டுட்டு வருது அப்படின்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எதை மையமாக வச்சுருந்தாங்க? இந்த கிராண்ட் இன்னோவேஷன் சேலஞ்சுங்கிறது தொழில்நுட்ப வளர்ச்சி தான். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தொழில்நுட்ப வளர்ச்சி தான். அது மட்டும் இல்லாமல் தொழில் முனைவோருக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ ஒரு தொழில் தொடங்குறதுக்கு எவ்வளோ விதமான சுற்றுச்சூழலை உருவாக்கிக்கணும், ஸோ எவ்வளவு ஈஸியாக ஒரு தொழில் முனைவருக்கு தொழிலை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான பலவிதமான பாசிட்டிவான சில விஷயங்களை எடுத்து வச்சுக்கிட்டது தான் இந்த கிராண்ட் சேலஞ்ச் இன்னோவேஷன் சொல்லுவாங்க. 2017 ஆரம்பிச்சிருந்தாங்க. எது சார்பா அப்படின்னு பார்த்தோம்னா நிதி ஆயோக் சார்பாக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த கிராண்ட் சேலஞ்ச் இன்னோவேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? சரி, ஓகே. இது பொதுவாக இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு நிதி உதவி கொடுக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், அதே மாதிரி புது விதமான சின்ன சின்ன ஐடியாக்களை ஊக்குவிச்சு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உண்டான ஃபண்டை அலோகேட் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த கிராண்ட் இன்னோவேஷன் சேலஞ்ச் அப்படிங்கிறது மூலமாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தென் அதுக்கடுத்து நிதி ஆயோக்கில் எத்தனை பகுதி நேர உறுப்பினர்கள் உள்ளனர்? எஸ், 2 நபர்கள் பகுதி நேர உறுப்பினர்கள். கீழ்கண்டவர்களில் யார் நிதி ஆயோக்கினுடைய தலைவர்? ஆல்ரெடி பார்த்தது தான் பிரதமர். தென் அதுக்கடுத்த கேள்வி, தேசிய கொள்கையை வகுப்பதில் மாநிலங்கள் செயலில் பங்கு பெறுவதை விவரிக்க பயன்படுத்தப்படக்கூடிய சொல் என்ன? தேசிய கொள்கையை வகுப்பதில் மாநிலங்கள் தன்னுடைய செயல்களில் எஸ் மாநிலங்களும் கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது கூட்டாட்சி, கூட்டுறவு கூட்டாட்சி. மத்திய அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவுகளில் மாநிலங்களுடைய தலையீடும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது கூட்டுறவு கூட்டாட்சி தான். தென் அதுக்கடுத்த கேள்வி, தேசிய வளர்ச்சி முன்னுரிமைகள் மற்றும் மாநிலங்களின் தீவிர ஈடுபாட்டுடன் கூடிய உத்திகளின் பகிரப்பட்ட பார்வையை விவரிக்க பயன்படுத்தக்கூடிய சொல் என்ன? எஸ், பகிரப்பட்ட தேசிய நிகழ்ச்சி நிரல். திட்டமிடல் செயல்முறையை கீழ்நிலை மாதிரியாக மறுகட்டமைப்பதை விவரிக்க பயன்படுத்தக்கூடிய சொல் என்ன? எஸ், பரவலாக்க திட்டமிடல். டைரக்டா ஆன்சர் பார்த்துக்கோங்க. தென் 2 கொஸ்டினோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். 20 கொஸ்டினோட அடுத்த இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அடுத்த வீடியோல ஸ்டார்ட் பண்ணலாம். டேஸ் கொள்கை மற்றும் திட்டங்கள் குறித்து மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு என்ற வாக்கியத்தை எந்த வார்த்தை நிறைவு செய்கிறது? எஸ், மத்திய. ஆலோசனை அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்கை, ஆலோசனை கொள்கை மற்றும்
திட்டங்கள் குறித்து மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய மற்றும் மாநில 2 அரசுகளுக்கும் உண்டானது அப்படின்னு சொல்லக்கூடியது எடுத்து சொல்லக்கூடிய வார்த்தை ஆலோசனை. நிதி ஆயோக் எப்போது உருவாக்கப்பட்டது? ஜனவரி 1, 2015 உருவாக்கப்பட்டது. சரியா? சரி, இந்த 20 கொஸ்டினோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ நம்ம பார்த்துருக்குது இந்த பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாபிக் கீழே ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் எக்கனாமிக்ஸோட இந்த டாபிக் வைஸ் வீடியோ 2015 நமக்கு வந்து போடும்போது என்ன வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி நமக்கு வந்து பார்த்துருக்கோம். நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி நம்ம பார்த்துருக்கோம். அது போக 5 இயர் பிளான் 5 இயர் பிளானும் நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இந்த 2 நம்ம பார்த்துருக்கோம். நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமியும் 5 இயர் பிளானும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது பிளானிங் கமிஷன் அண்ட் நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லக்கூடிய டாப்பிக்கில் ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் சில முக்கியமான கண்டென்ட்டாக இருக்கட்டும், இந்த பிளானிங் கமிஷனோட செகண்ட் பார்ட்டாக இருக்கட்டும், தென் அது போக சோர்சஸ் ஆஃப் ரெவன்யூ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, தென் ஃபிஸ்கல் பாலிசி அண்ட் மானிட்டரி பாலிசி, ஃபினான்ஸ் கமிஷன், அது எல்லாமே நமக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே கரெக்டாக உங்களை வந்து சேரணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் சில முக்கியமான கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ டு ஆல்.